நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாமியே ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமைநங்கையே வழிபடச் சென்று நின்றவாகண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி விருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருளியுள்ள இந்த காஞ்சி புராணம் அதன்கண் அரிசாப பயம் தீர்த்த தானப்படலம் என்பதை தொடங்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமாலானவர் தேவர் பக்கமாக இருந்து பிருகுமுனிவருடைய மனைவியாகின்ற கியாதி அவள் அடைக்கலம் கொடுத்திருக்கின்ற அசுரர்களை கொல்ல வேண்டும் என்று, முதலிலே அவளை கொன்றால்தான் இது முடியும் என்று தன்னுடைய மாமி என்றும் பாராமல், அதாவது இலக்குமிக்கு தாய் அவள், ஓர் பெண் என்றும் பாராமல் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே அவளை கொன்று அசுரர்களை கொன்றார். இதனை அறிந்த பிருகுமுனிவர் 10 பிறப்புகள் எடுத்து உழல வேண்டும் என்று திருமாலுக்கு சாபம் அளித்தார். அந்த சாபத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக திருமால் காஞ்சிபுரத்திற்கு வந்து ஏகம்பநாதருடைய கோயிலுக்கு அருகிலேயே ஓரிடத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கோர் சிவலிங்கத்தையும் தாபித்து அந்த பெருமானை பேரன்போடு பூசித்தார் என்பது வரையிலும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். திருமால் பேரன்போடு இறைவனை பூசிக்கவும் இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்கின்றான். அந்த படலத்திலே 12வது பாடலிலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். இன்னவாறு பல்லாண்டு மாதவம் இவன் இயற்றுழி முக்கண்ணாயகன் பொன் இமாச்சல பூவை தன்னோடும் உடைமிடைந்து பல்கணங்கள் போற்றுற பன்னும் அவ்விலிங்கத்தின் நின்று எழு பாய்விடை பரிமேல் அணைந்து நீ நன்னர் வேட்டன கூறுகின்றலும் நருந்துழாய் மலர்படலை மூலியான். திருமால் பெருமானை அன்போடு பூசித்தார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆண்டுகள் பூசித்தார். மாதவம் இயற்றினார். அதற்கு மகிழ்ந்த முக்கட்கடவுளாகின்ற இறைவன் பொன்மயமான இமயத்திற்கு பிறந்த அந்த மகளோடு கூட தன்னுடைய பூதகணங்கள் புடைசூழ அந்த இலிங்கத்தில் இருந்து ரிஷபாரூடராக வெளியிலே வந்து திருமாலை பார்த்து கூறுகின்றார், நன்னர் என்றால் மிகவும் அர்த்தம். நீ மிகவும் விரும்பி கேட்கின்ற வரங்கள் யாவை என்று கேட்டவுடனே வாசனையான துளசி மாலை அணிந்திருக்கின்ற அந்த திருமாலானவர் பெருமானுடைய காட்சியை கண்டவுடனே பெருமானைக்கு அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்கள் செய்தார். 8 உறுப்பினும் 5 உறுப்பினும் இரு நிலத்திடை வீழ்ந்து வீழ்ந்து எழுந்து அட்டமூர்த்தியாய் போற்றி என்னையாள் அண்ணலே அறி போற்றி என் வினை கட்டறுத்தவா போற்றி மாறிலா கருணை வெள்ளமே போற்றி போற்றி என்று உள் ததும்பிய காதலால் தொழுது உருகி நீர் விழி சொரிய விள்ளுவான். 8 உறுப்புகளினாலே வணங்குதல், 5 உறுப்புகளினாலே வணங்குதல் என்று 2 விதமான நமஸ்காரங்கள். பூமியில உடம்பு படும் வண்ணம் விழுந்து வணங்குவது. அதுல பெண்கள் 5 உறுப்பு மட்டும் படுமாற வணங்க வேண்டும். ஆடவர் 2 வகை வணக்கங்களையும் செய்யலாம். அந்த 8 உறுப்புகளாவன தலை,
2 கைகள், 2 காதுகள், மோவாய், 2 தோள்கள் ஆகிய 8 உறுப்பும் பூமியிலே படுமண்ணோ புரண்டு புரண்டு வணங்க வேண்டும். இது அட்டாங்க நமஸ்காரம். 5 உறுப்புகள் என்று சொன்னால் தலை, 2 கைகள், 2 முழந்தாள்கள். இந்த 5 உறுப்பு மட்டும் படுமண்ணோ அந்த பூமியிலே தாழ்ந்து முட்டிக்கொள்வதை போல வணங்குதல் பஞ்சாங்க நமஸ்காரம். இவ்வாறு மாறி மாறி அன்பினாலே பெருமானை விழுந்து விழுந்து வணங்கி எழுந்தார். எழுந்து பெருமானை போற்றுகின்றார். அட்டமூர்த்தியாய் போற்றி. இந்த தனுகரண புவன போகம்னு சொல்லப்படுற இந்த உலகம் இருக்கின்றது, அது எண்வகை மூர்த்தங்களிலே அடங்கி போகும். அது இன்னொரு வகையாக அதனை சொல்வது பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரர்கள், உயிர் என்று பார்க்கின்றோம். இதுல தனுகரண புவன போகம் என்பது பாசம் மட்டிலும் இதில் உயிரும் அடங்கியிருக்கின்றது என்பதனால உலகம் என்ற சொல்ல சேதன பிரபஞ்சத்தையும் குறிக்கும், அச்சேதன பிரபஞ்சத்தையும் குறிக்கும் என்பதனால உலகனைத்தையும் அடக்குகின்ற மூர்த்தங்கள் இந்த 8. இந்த எண்வகை மூர்த்தங்கள் வேதங்களிலே சிவபெருமானுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கிறோம் என்பதனால அது சொல்றார். அட்டமூர்த்தியாய் போற்றி, என்னையாள் அண்ணலே அடி போற்றி, என் வினை கட்டறுத்தவா போற்றி, என்னுடைய தீய வினையை கட்டிலிருந்து என்னை விடுவிக்கின்ற கடவுளே போற்றி, மாறிலா கருணை வெள்ளமே போற்றி அப்படிங்கிறார். அப்படியே திருவாசகத்தை எடுத்து பயன்படுத்துகின்றார். மாறிலாதமா கருணை வெள்ளமே என்பது திருச்சதகம். மாறி என்றால் இணை, சமமில்லாத கருணையை பொழிகின்றவன் கடவுள். கடவுள் தருகின்ற கருணைக்கு இணையாக வேறு யாரும் நம்மிடத்திலே அன்பு செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது என்று உள் ததும்பிய காதலால், உண்மையான அன்பு அது உள்ளத்திலிருந்து பொங்குகின்றது. அவ்வாறு வஞ்சனை இல்லாமல் திருமால் வழிபாடு செய்தார். வழிபாடு செய்ததோடு அவர் கண்களில் இருந்து நீர் சொரிந்து நின்றார். அதை பார்த்து ஐயனே உனை சரணமெய்தினேன், அரியனே நீ மற்றொரு பற்றிலேன், பொய்யில் கேள்விசால் விருகுமாமுனி புகன்ற சாப நோய்க்கு அஞ்சி நொந்துளேன், உய்யுமாறருள் செய்ய வேண்டும் என்று உரைத்து அலந்து நின்று இறப்ப எம்பிரான் மையுலாம் விழிப்பதுமை கொங்கை தோய் மார்பகேள் என வாய்மலர்ந்தனன். பெருமானே, உன்னை புகழாக அடைந்திருக்கின்றேன். அடியேன் உனக்கு அடைக்கலம். உன்னை தவிர இன்னொரு பற்றி எனக்கு இல்லை. இந்த பெருமானையும் வச்சுப்போம், இன்னொருத்தரையும் வச்சுப்போன்னு நான் அப்படி ரெண்டும் கேட்டானா இல்ல. நீ அருள் செய்யவில்லை என்றால் நான் வேறு இடத்திலே செல்வதற்கு வழி இல்லை. உன்னை தவிர எனக்கு இன்னொரு பற்றுக்கோடு இல்லை. பொய்களவாத நல்ல கல்வி கேள்விகளிலே வல்ல பிருகு மாமுனிவன் அவன் புகன்ற சாபம், அந்த சாபமாகின்ற நோய் என்னை துன்புறுத்துகின்றது. அதற்கு அஞ்சி நொந்து போய் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். இந்த சாபத்திலிருந்து நான் மீண்டும் வரும்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார் திருமால். அப்பொழுது பெருமான் திருமாலை பார்த்து கூறுகின்றார், மைதீட்டிய விழிகளை கொண்டவளும் பத்மாவதி என்ற பெயர் கொண்டவளுமாகின்ற இலுக்குமி அவளுடைய கேள்வனாகின்ற திருமாலே கேள் என்று சொல்லி, என்னுடைய அடியவர்களுக்கு துன்பம் விளைவித்தால் அது நேரடியாக என்னை அவமதிக்கின்ற குற்றத்திலும் பெரியது என்பதனால அந்த பாவத்திற்குரிய பயனை ஒருவர் அடைந்தே தீர வேண்டும். அதிலிருந்து விடுதலை என்பது இல்லை என்று பெருமான் கூறுகின்றான். பிருகுமுனிவர் ஓர் இறைவன் அடியார் என்பதனால அவருக்கு தீங்கிழைக்கும் வண்ணம் அவருடைய மனைவியை இவர் கொன்றார் அல்லவா. ஆகவே அந்த பிருகுமுனிவருடைய சாபத்தை நீ அனுபவித்து தீர வேண்டுமே, அல்லாது அது நீங்காது என்று பெருமான் அதற்கு விளக்கம் தருகின்றார். நடு இகந்திடா நம் அடித்தொழும்பரால் நாட்டப்படுவதொன்று எது அகுது அவ்வ பயன்றனை பயந்தே விடுவதல்லது பழுதுராது இன்று நீ மெலிய அடுமிச்சாபமும் அனுபவித்தல்லது விடாதால் அப்படின்னு சுவாமி சொல்றார். இறைவனடியார்களுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டா, அவர்கள் நடுவு நிலை பிறழாதவர்கள். அப்படிப்பட்ட நடுநிலை நடு இகந்திடாத நன்மை கொண்டவன் பிருகுமுனிவன். மேலும் அவன் நம்முடைய தொண்டன்.
அந்த அடியவரினாலே எது ஒன்று நாட்டப்படுகின்றதோ அது ஒரு வரமோ அல்லது சாபமோ அந்தந்த பயனை தந்தே விடும். அடியார் ஒருவர் நமக்கு அருள் செய்தார், வரமளித்தார் என்றாலும் அந்த வரம் பலித்து விடும். அவர் சாபமிட்டார் என்றாலும் அந்த சாபம் பலித்து விடும். அது நிச்சயமாக அந்தந்த பயனை தந்தே விடுவன. அவ்வாறு பயன் தராமல் அது கெட்டு போகுமோ அப்படின்னு கேட்டா ஒரு காலத்திலும் கெட்டு போகாது, பழுது உறாது என்பதனால நீ வருந்தும் வண்ணம் உன்னை வருத்துகின்ற இந்த பிருகுமனுடைய சாபமும் அதை போல அனுபவித்துத்தான் தீருமே அல்லாமல் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று இறைவன் தெளிவாக்குகின்றான். தெளிவாக்கிவிட்டு மேலும் சொல்கின்றான், இறைவன் அடியாருக்கு ஒருவர் தீங்கிழைத்தால் அதற்குரிய தண்டனை அவர்களை கொன்று போடுவதுதானா. இறைவனே சொல்கின்றார். அவ்வாறு அவர்களை கொன்று போட்ட பிறகும் இறந்து போன அவர்கள் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த காரணத்தினாலே அந்த பாவத்திலிருந்து மீண்டு விடுவார்களான்னா அப்படி கிடையாதான். அவர்கள் தொடர்ந்து நரகத்திலே சென்று அங்கிருக்கின்ற ஆழ்குழியிலே விழுந்து சிரமப்படுவார்கள். யாரு? இறைவன் அடியாருக்கு துன்பம் செய்தவர்கள் என்று இறைவனே கூறுகின்றான். தாங்கு கொள்கையின் உயர்ந்தும் அடியவர் தமக்கோர் தீங்கிழைத்திடும் கொடியரை தெகுப்பதே கருமம். இறைவன் அடியாருக்கு ஒருவர் தீங்கிழைத்தால் அவர்களை கொல்வது அறச்செயலாகும். கர்மம் என்றாலும் தர்மம் என்றாலும் இங்கு ஒரே பொருள். கர்மம் என்றால் செய்யத்தக்கது, தர்மம் என்றால் அதுவே அறம். அவ்வாறு கொன்ற பிறகும் அந்த கொடியவர்கள் ஆங்கும் என்றால் இறந்த பிறகும் என்பது பொருள். அவ்விடத்தும் வல்லிருட்குழி விழுந்து அழுங்கு வரந்தோ, நரகத்திலே போய் இருள் வடிவமாக இருக்கின்ற அதல பாதாள குழியிலே விழுந்து மேலே வருவதற்கு வழியில்லாமல் பல ஆண்டுகள் அங்கேயே இருப்பார்கள். யாங்கன் உய்வரம் அடியவர் தமக்கிடர் இழைத்தோர், எம்முடைய அடியவருக்கு இடர் இழைத்தவர்கள் எவ்வாறு உய்வார்கள் என்று பெருமான் கூறுகின்றார். இப்பொழுது நமக்கு அடுத்து மூர்த்தி நாயனார் குரு பூஜை வருது. அதற்கு தகுந்தா போல இந்த புராணம் இங்க வந்திருக்கு. மூர்த்தி நாயனார் பேரன்போடு இறைவனுக்கு தொண்டு செய்து வருகின்றார். பலவிதமான தொண்டுகளையும் செய்கின்ற அவர் அதிலே முக்கியமாக அந்த சொக்கநாத பெருமானுக்கு 6 காலங்களிலும் அந்த பெருமானுடைய திருமேனி பூச்சாக நல்ல அழகான செஞ்சந்தனம் அரைத்து கொடுக்கின்ற திருப்பணி செய்கின்றார். அந்த காலத்திலே பாண்டிய நாட்டை வந்து கவர்ந்து கொண்ட கர்நாடக வடுக மன்னன் சமன் சார்பு கொண்டவன். சமன் சார்பு கொண்டது குற்றமாகாது. ஆனால் அதன் காரணமாக சிவச்சார்பு கொண்ட அடியவர்களை அவன் இடர் விளைவித்து துன்புறுத்தினான் என்று பார்க்கின்றோம். தாழுஞ்சமன் கையர் தபத்தை மெய்யென்று சார்ந்து வீழும் கொடியோன் அது அன்றியும், அந்த சமண சமயத்தை சார்ந்ததோடு இருக்காமல் தொடர்ந்து அவன் முற்பிரிவுகளிலே செய்கின்ற பாவத்தினாலேயே இறைவன் அடியார்க்கும் துன்பம் செய்ய தொடங்கினான். வெய்ய முன்னை சூழும் வினையால் அரவம் சுடர் திங்களோடும் வாழும் சடையான் அடியாரையும் வன்மை செய்வான். பல விதத்திலும் அடியார்களை வந்து துன்புறுத்தினான். அந்த துன்புறுத்தலுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்னன்னு கேட்டா, அந்த துன்பத்திற்கு உடைந்து போகின்ற அடியார்கள் தங்களுடைய சிவச்சரபினை கைவிட்டு அரசாங்கத்தினுடைய ஆதரவினை பெற்றிருக்கின்ற சமண மதத்திற்கு மாறுவார்கள் என்பது ஒரு திட்டம். இவ்வாறு அவன் செய்தான். ஆனால் உறுதியான சார்பு கொண்டு பேரன்போடு தொண்டு செய்கின்ற மூர்த்தி நாயனார் போன்ற பெருமக்களை அவனால் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. தந்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்த பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார் என்று வேற்றுப்பொருள் வைப்படின்னு சொல்லுவாங்க. மூர்த்தி நாயனாரிடத்திலே வைத்து இந்த பொதுவான அடியார் பண்பினை சேக்கிழார் பெருமான் நமக்கு விளக்குவார். வானமே இடிந்து விழுந்தாலும் அடியார்கள் தம்முடைய தொண்டின் திறத்திலிருந்து சிறிதும் மாற மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் பெரியோர் என்று சொல்லப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே இறைவன் அடியார்கள் தான்
பெரியோர் என்று சொல்வதற்கு உரியவர்கள். அதனால்தான் அவர்களை பற்றிய புராணம் பெரிய புராணம் என்று சொல்லப்படுகின்றது. பெரியோரை குறித்த புராணம். இப்பொழுது எவ்வளவு துன்பம் செய்தாலும் இந்த மூர்த்தி நாயனாரை ஒண்ணும் பண்ண முடியலையே என்று வெகுண்ட அந்த மன்னன் இவருக்கு சந்தனம் கிடைக்காமல் செய்தான். மூர்த்தி நாயனாருக்கு சந்தனம் விற்றால் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டா யார் அவருக்கு சந்தனம் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அவ்வாறு மார்க்கெட்ல போய் வாங்கலாம்னு போனா சந்தனம் வைத்திருப்பவரும் மூர்த்தி நாயனார் வந்து கேட்டா கொடுக்க கூடாதுன்னு மன்னன் சொல்லி இருக்கிறதுனால, ஐயா இல்லைங்கய்யா எல்லாம் தீர்ந்து போச்சுங்கய்யா என்று சொல்லி மறுத்து விடுவார்கள். அப்படி ஒரு நாள் சிறிதும் சந்தனம் இல்லாமல் சந்தன கட்டை கிடைக்காம வருந்தின மூர்த்தி நாயனார் இவ்வாறு இந்த மன்னன் துன்புறுத்துகின்றானே, இந்த மதுரைக்கு திருநீற்று சார்பு கொண்ட ஒரு நல்ல மன்னனாக எப்பொழுது அமைவான் என்று மனம் நொந்து இவன் இறந்து ஒரு நல்ல மன்னன் வரமாட்டானா என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததாம். அதான் சாபம். பொதுவாக இறைவன் அடியார்கள் உள்ளத்திலே தீய எண்ணங்களே எழமாட்டார். ஆனால் இந்த வடக மன்னன் செய்த அந்த பெரும் மிரைகள் துன்பத்தினால தாங்காமல் புழு போல் துடித்த நம்முடைய மூர்த்தி நாயனார் அவர் உள்ளத்திலே இவனுக்கு ஒரு காலம் வராதா, இவன் மாண்டு ஒரு நல்ல மன்னன் திருநீற்று சார்பு கொண்ட மன்னன் இந்த மதுரைக்கு வரமாட்டானா என்று நினைத்து கொண்டு கோயிலுக்கு வருகின்றார். வந்து பெருமானுக்கு திருமேனி பூச்சாக அரைத்து கொடுக்கின்ற சந்தனம் இல்ல, அதாவது சந்தனம் என்றால் சந்தன கட்டை இல்ல, இருந்தாலும் அந்த கட்டையை இந்த பெரிய பாறையிலே அரைத்து பழகிய என்னுடைய கை இருக்கின்றது என்று சொல்லி அந்த கையினை அந்த பாறையிலே வைத்து தேய்த்தாராம். நத்தம் புரிவாரணி நற்றிருமை பூச்சி இன்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய. எப்படி தேய்ச்சார்னா, முதல்ல வெளியில இருக்கிற தோல் கரைந்தது, உள்ளே இருக்கின்ற நரம்புகள் அருந்தன, அதற்கும் உள்ளே இருக்கின்ற எலும்பும் தேய ஆரம்பித்தது. அந்த எலும்பு திறந்து, எலும்பின் மூளை திறந்து ரத்தம் பெருகி அந்த பாறை முழுவதும் நாயனாருடைய கையிலிருந்து ரத்தம் பெருகி சூழ்ந்து கொள்ள எலும்புக்குள்ளே இருக்கின்ற அந்த மச்சையானது வெளிப்படும் வண்ணம் கரகர என்று அந்த கையினை முழங்கையினை வைத்து தேய்த்தார். அவ்வாறு தேய்க்கும் பொழுது பெருமானுக்கு பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் திருவாசகத்துல இன்பமும் துன்பமும் இல்லானே என்று சொன்னார். அது அவனுடைய சொரூபம். பெருமான் அசங்கன், வினை இல்லாதவன் என்பதனால இன்ப துன்பங்கள்லாம் வினையை செய்தவர்களுக்கு தான் உண்டு. பெருமானுக்கோ வினை என்ற மலம் இல்லை, எந்த மலமும் இல்லாதவன், நிர்மலன் என்பதனால அவனுக்கு இன்ப துன்பங்கள் என்பன இல்லை. உண்மையில உலக பொருள்களை பற்றி வருகின்ற இன்ப துன்பங்கள் என்பன இறைவனுக்கு உண்மையில் இல்லை. அது உண்மை நிலை, சொரூபம். ஆனால் பெருமான் தன்னுடைய அடியார்கின்ற பெருமக்களுக்கு தலைவனா? உண்மையில அடியார்க்கு தொண்டன் கடவுள். சைவத்திலே முதல் தொண்டர் யாருன்னு கேட்டா இறைவன் தான். தன் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றான். எல்லா உயிர்களுடைய மலத்தையும் நீக்குகின்றான். பெற்ற தாய் கூட குழந்தையினுடைய ஒரு மலத்தை தான் நீக்குவாள். ஆனால் பெருமான் எல்லா உயிர்களுடைய மும்மலங்களையும் நீக்குவதையே தொழிலாக கொண்டிருக்கின்றான் என்பதனால அவன் தாயினும் இனியவன். அவனே முதல் தொண்டன். அவன் தம் பெருமை தானறியா தன்மையன். தன்னுடைய பெருமையை பற்றி இறைவனுக்கு தெரியாது. நாம வேணா அவனை பற்றி ஆகமங்கள் மூலம் என் குணத்தான் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா சாமிக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு குழந்தைகிட்ட நல்ல குணங்கள் இருப்பதை பெரியோர்கள் அறிவார்கள், அந்த குழந்தை தெரிஞ்சுக்காது. அது போல கடவுள் குழந்தை மாதிரி அவ்வளவு அன்பு நிலை, அன்பே வடிவானவனவன் என்பதனால இந்த இன்ப துன்பங்கள் பற்றுவதற்குரிய வினை அவனிடத்துல இல்லை என்றாலும் கூட தன் மையடியார்கள் துன்புறுவதைக் கண்டு அவன் பொறுக்க மாட்டான். ஆகவே அவனுக்கு துன்பம் உண்டு போலும் என்று அறியப்படுகின்றது. அதனால்தான் இன்பமும் துன்பமும் இல்லானே என்று சொன்னவர் தொடர்ந்து உள்ளானே என்று சொல்லிவிட்டார். இன்ப துன்பங்கள் உண்டு. எப்படின்னு கேட்டா, அந்த இரவு நேரத்திலே பறவையை பிரிந்து நம்பியாரூர் படுகின்ற துன்பத்தை பெருமான் கணக்கில் எடுத்துக்கொண்டான்.
அப்பொழுது அவன் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றான் என்று சொன்னால் அந்த துன்பத்தை உணர்கின்றான் என்பது பொருள் என்பதனால தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த அடியவனுக்காக ஒரு முறை இல்லை இருமுறை நள்ளிரவிலே அவன் தூது சென்றான் என்று பார்க்கின்றோம். நம்பியாரூரரும் அந்த பறவையை அணைத்து இன்புறும் பொழுது அந்த இன்பத்தை உண்மையிலே பெருமானே உணர்கின்றான் என்றுதான் அறிந்து வைத்திருந்தார் யோக நிலையிலே. அதான் பன்னாளும் பயில்யோக பரம்பரையின் விரும்பினார். பறவையினால் தனக்கு கிட்டுகின்ற இன்பம் உண்மையிலே இறைவனுக்கு உரியது என்று அவர் நினைத்தாரா. அதான் அவருடைய யோகம், பன்னாலும் பயில்கின்ற யோகம் என்பதனால அந்த இன்பத்தையும் இறைவனுக்கே அவர் சாத்தினார். அப்பொழுது நம்பியாரருடைய இன்பமும் இறைவனுடையது, நம்பியாரருடைய துன்பம் இறைவனுடையது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது மூர்த்தி நாயனார் முழங்கையினை வைத்து தைத்த உடனே பெருமான் போதும் என்று நாயனாட்ட அசரீரியா சொல்றார். அன்பின் துணிவான் இது செய்திடல் ஐய, உனக்கு அன்பு நிறைய இருக்கு, அதனால உன்னால செய்ய முடியுது, என்னால பார்க்க முடியல, போது நிறுத்து என்று சொல்லி இவ்வாறு உன்னிடத்திலே கொடிய புண் உண்டாகும் வண்ணம் உனக்கு துன்பம் விளைத்த அந்த மன்னன் இன்று இறந்து போவான். அவன் கொண்ட மண் அனைத்தையும் நீ கொள்ள வேண்டும். இந்த பாண்டி நாட்டினை நீ திருநீற்றின் நெறிப்படி பாலிக்க வேண்டும், நீண்ட நாள் பாலிக்க வேண்டும், காக்க வேண்டும். பிறகு நம்முடைய பேருலகத்தை நீ அடையலாம் என்றால் என்ன அர்த்தம்? பெருமான் அந்த பொறுப்பினையே மூர்த்தி நாயனாற்ற கொடுக்கிறார். நான் சொல்லும் போதுதான் நீ திருவடி அடைய வேண்டும் என்ற ஆசையே கொள்ள வேண்டும். அதுவரையிலும் ஊழிக்காலம் நீ இருந்து இந்த மதுரையை ஆள வேண்டும் என்று சொல்லி பெருமான் அவருக்கு அருள் செய்தான் என்று பார்க்கின்றோம். பெருமான் சொன்னபடி அன்று இரவு அந்த கர்நாடக வடுக மன்னன் இறந்தான். அதை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் அழகா சொல்றாரு, யாக்கை நிலையாது, செல்வம் நிலையாது, இளமை நிலையாது. யாக்கைனா நாம எடுத்திருக்கிற உடம்பு, இது நிலைக்குமான கிட்ட நிலைக்காது. ஏன்? ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. பிறந்தவுடனே குழந்தை சாகலாம், பிறப்பதற்கு முன்பு கூட அம்மா வயிற்றிலேயே சாகலாம் என்பதனால எப்ப சாவு வரும்னு தெரியாது. அதுதான் யாக்கை நிலையாது என்று சொல்லப்படுவது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது டக்குன்னு புஸ்வானமா கரைஞ்சு போகலாம். பல காரணங்களினாலே திருடர்கள் கொள்ளலாம், அரசாங்கம் கொள்ளலாம், அல்லது நாம் இறந்து போகலாம். நமக்கு பயன்படாது, அது போகும். எதை போலன்னு கேட்டா, நாய் பெற்ற தெங்கம்பழம் போல. மட்ட தேங்காய நாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது. அதே போல செல்வத்தை ஈட்டி அதனை அறவழியிலே செலவிடாதவர்கள் அந்த செல்வத்தை நாய்கையிலே கொடுத்த மட்டை தேங்காயை போல விட்டு விட்டு இறந்து விடுவார்கள். அப்ப செல்வம் நிலையாதுன்னு பாக்குறோம். அடுத்தது இளமை நிலையாது. ஒரு கால் இந்த உடம்பிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற இளமையோடு நாம் எப்பொழுதும் இருப்போம்னா இருக்க மாட்டோம். அப்ப இளமை நிலையாது என்பது அது மூன்றாவது, அது முக்கியம் இல்ல. யாக்கை நிலையாது, செல்வம் நிலையாது. இதனை எல்லா அறநூல்களும் கூறுகின்றன. எல்லா சமயத்தாரும் லோகாயுதரை தவிர மற்றவர்கள் எல்லாம் இதனை முக்கியமாக போதிக்கின்றார்கள். சமணர்களும் போதிக்கின்றார்கள், சைவர்களும் போதிக்கின்றார்கள். அதுல ஒரு நுண்மையை கூறுகின்றார் இங்கு நமக்கு சேக்கிழார் பெருமான் எல்லோரும் அறிய வேண்டும். சைவர்கள் யாக்கை நிலைக்கும்னு சொல்றாங்களா? சொல்லல. அவர்களும் யாக்கை நிலையாது என்று கூறுகின்றார்கள். செல்வம் நிலைக்கும் சொல்றாங்களா? சொல்லல. அவர்களும் செல்வம் நிலையாது என்று கூறுகின்றார்கள். அப்ப நிலையாமை என்பது சமணர்களும் கூறுகின்றார்கள், சைவர்களும் கூறுகின்றார்கள். ஆனால் சமணர்கள் கூறுகின்ற நிலையாமை அவர்களுக்கு உண்மையாகும்படி இந்த மன்னன் நல்லா இருந்தவன், சாயங்காலம் நல்ல ஆரோக்கியமா இருந்தவன், மூர்த்தி நாயனாருடைய சாபத்தின்படி அந்த சாபத்தை நிறைவேற்றுவது எதுன்னு கேட்டா இறைவனுடைய அருள். மூர்த்தி நாயனாருடைய சாபம் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மை செயல் வல்லமன் குண்டரில் போது போக்கும் வன்மை கொடும் பாதகன் மாய்ந்திட என்று சாபம் கொடுத்துட்டார். இப்ப அந்த சாபத்தை கடவுள் நிறைவேற்றி கொடுக்கின்றார், சாபத்தை உண்மையாக்குகின்றான். அதைத்தான் இங்கு புராணம் சொல்கின்றது. என்ன சொல்றதுன்னா, நடு இகந்திடா நம் அடி தொழும்பரால் நாட்டப்படுவது ஒன்று எது அகுது அப்பயனை அப்பயன் தன்னை பயந்தே விடுவது. அது நிச்சயமா பலித்தே போகும்.
அல்லது பழுதுராது, பலிக்காமல் அது தப்பா போச்சுங்கிறதே கிடையாது, நிச்சயமா பலிக்கும். அப்பொழுது மூர்த்தி நாயனார் மனம் விரும்பி இட்ட சாபம் நிச்சயமா பலிக்கும். அதற்கேற்ப அவன் இறந்தான். நல்ல ஆரோக்கியமா தான் சாயங்காலம் வரை இருந்தாரு, தப்புன்னு போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்கதான் யாக்கை நிலையாதுன்னு சொல்றாங்கல்ல, அதற்கேற்ப அவன் யாக்கை நிலையாது, அந்த யாக்கை இறந்து போயிற்று அப்படின்னு நகையாக சொல்கின்றார். அதுல ஒரு உண்மை சொல்கின்றார், சங்கரன் சார்பிலார்க்கு மின்னாமென நீடிய மெய் நிலையாமை வெல்ல. ஏங்க இப்படி அவர்களுடைய சமய கொள்கையின்படியே அவன் இறந்து போனான்னு நகையாடுகின்றீர்களே, அதே கொள்கை சைவத்திலும் இருக்கே, யாக்கை நிலையாதுன்னு சைவம் தானே சொல்லுது, இப்படி நீங்க நகையாடலாமா அப்படின்னு கேட்டா, அங்குதான் ஒரு உண்மையை சேக்கிழார் கூறுகின்றார். சங்கரன் சார்பிலோர்க்கு மின்னாமென நீடிய மெய்நிலையாமை. உடம்பு நிலைக்காது என்பது எல்லோருக்கும் பொது. ஆனால் இறைவனுக்கு தொண்டு செய்பவனுக்கு அந்த தொண்டிற்கு இடையூறாக சாவு வராதாம். இப்ப மார்க்கண்டேய முனிவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது எவனால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன்றன் ஆறுவீரதனை வப்பினாய். அதை பார்த்துதான் நான் உன்னை சரணமடைந்தேன் என்று நம்பியார் கூறுகின்றார் அந்த புன்கூர் தேவார முதல் பாடல்ல. என்பதனால அது மட்டும் இல்ல, ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவருடைய பாஸ்டர், அதாவது இங்கிலாந்துல அவருடைய சமய தலைவர் சொன்னாராம். இது ரொம்ப நல்ல சமய நூல் சொல்ற அப்படின்னா நீ மொழிபெயர்ப்பு. போப் சொன்னாரா, எனக்கு ரொம்ப வயசாயிடுது, கண்ணை வேற மறைக்கிறது, எப்ப பெருமான் கூப்பிடுவான்னு தெரியல, அதனால இது ஒரு பெரிய வேலை, இதை எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவருடைய சமய போதகத்தை சொன்ன பொழுது அவர் சொன்னாரா, இது மெய்யான இறைவன் நூல் என்று நீ உண்மையாக நம்பினால் இந்த நூலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பது அந்த அருளை உலகிற்கு அறிவிக்கும் என்பதை நீ நம்பினால் இந்த வேலையை நீ எடுத்துக்கிட்டேன்னா நடுப்புற சாவு வராது. திருவாசத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்த பிறகு, அதை மொழிபெயர்த்த பிறகுதான் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியும், அதுவரையிலும் சாவு வராது என்று அந்த கிறிஸ்தவ ஆசிரியரே கூறியிருக்கிறார். என்பதனால இறைவனுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு அந்த தொண்டிற்கு இடையூறாக மெய்நிலையாமை என்பது நிறுவப்பெறாது. அந்த தொண்டினை முடிக்கும் வரையிலும் மெய்யிலே உயிர் வாழும். அப்பொழுது நிலையாமை என்பதனையும் வெல்லக்கூடியவர்கள் சைவர்கள். உடம்பு நிலையாதுதான், இளமை நிலையாதுதான், செல்வம் நிலையாதுதான் என்றாலும் இறைவனுடைய அருளை பெற்று இந்த நிலையாமையை வென்று காட்டுவார்கள். அதற்கான வழி சைவத்தில் இருக்கின்றது என்று கூறினார். சரி, இப்பொழுது அவன் இறந்து போனான். காஞ்சிபுரம் என்ன சொல்லுது, இறந்து போனதுனால அவன் தண்டனை பெற்று விட்டான் என்பதில்ல. அடியார்களுக்கு துன்பம் செய்தவர்கள் இறந்து போனதோடு அமையாமல் அவர்கள் நரகத்திலே போய் விழுவார்கள் அப்படின்னு காஞ்சிபுரம் சொல்லுது. அதனையும் சேக்கிழார் பெருமான் அடுத்த பாடலிலேயே கூறியிருக்கின்றார். எப்படி சொன்னார்னா, இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்தவர்கள் நம் கண் முன்னாலேயே அவர்கள் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் நாம் அறியும் வண்ணமே நல்லுலகத்துக்கு செல்கின்றார். நம்ம உணரலாம், இந்த உயிர் நல்லுலகத்துக்கு தான் செல்லுங்கிறத உணரலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, தான் ஏறிய தராசே விமானமாக மாற அமருதி நாயனார் அந்த இளம் குழந்தை மனைவியோடு விண்ணிலே பறந்து சென்றார். அத உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. அப்ப நல்ல இடத்துக்கு போறாங்கிறது தெரியுதா இல்லையா? அதே போல அந்த பெருமானுக்கு பிட்டு நைவேத்தியம் செய்த வந்தி அவளும் விமானத்தில் ஏறி திருக்கையிலம் சென்றாள் என்று பார்க்கின்றோம். இப்ப உலக மக்கள் பார்க்கும்படியாக வெள்ளை யானை மீது ஏறி நம்பியாரூரர் வானிலே பறந்து சென்றார். சாதாரண குதிரை பக்கத்துல லாயத்துல உள்ளுக்குள்ள போய் நல்ல குதிரையா தேடலான்னு சேரமான் நேரத்தை வீணாக்கலையாம். நம்பியாரூரர் உன்னை பிரிந்து நான் கைலிக்கு செல்கின்றேன் என்று நினைத்த உடனேயே அந்த களறிற்ற சேரமான் நம்முடைய குருநாதரை விட்டு பிரியக்கூடாது என்ற அந்த பேராவலின் காரணமாக அருகிலே இருந்த ஒரு குதிரை, சாதாரண குதிரை என்ன மாதிரி நோஞ்சான். அந்த குதிரையினுடைய செவியிலே, திருச்செவின்னு சொல்லணும், அந்த செவியிலே இட்டமாகின்ற சிவமந்திரத்தை ஓதி
அந்த குதிரை பறந்து வெள்ளையானையை சுற்றி வந்து அதற்கு முன்பாக சென்றது. இந்த அரிய பெரிய செய்திகளே உலக மக்கள் கீழிருந்து பார்க்கின்றார்கள். அதுல சேரமான் விண்ணிலே செல்வதை கண்ட கைலாயத்திலிருந்து இறைவனால் அளிக்கப்பட்டு அவருக்கு அணுக்க தொண்டராக சேவகம் புரிய வந்த சேனை வீரர்கள் மட்டும் அந்த பெருமானுடைய பிரிவை தாங்காது தங்கள் உயிரை தாங்கள் மாய்த்து கொண்டு அவர்களும் விண்ணிலே பறந்து செல்கிறார்கள் என்பதனால இந்த உலகத்திலே தவத்திலே சிறந்தவர்கள் உலகம் அறியும்படி நல்லுரைக்கு செல்வார்கள். அதற்கு ஏற்ப அதை போலவே இறைவனுடைய அடியார்களை துன்புறுத்துபவர்கள் எல்லோரும் பார்க்கும்படி அதே வேகத்திலே நரகத்திலே போய் விழுவார்கள் என்று இரண்டுக்கும் இது விரோத உமைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு பையன் கேட்டான், என்னுடைய உறவுக்கார பையன்தான், எப்படி மாமா நீங்க விடாம பூஜை பண்றீங்க, போர் அடிக்கலையா, டெய்லி பண்றீங்களே அப்படின்னா, நான் கடுப்பாடு வேண்டாம், நீ விடாம உனக்கு பிடிச்ச காரியத்தை சரியில்லை, அதை போலதான்டா இது. அவன் ஏதோ ஒருத்தரசான ஒரு காரியத்தை விடாம பண்ணிட்டு இருப்பான், அதுல அவனுக்கு டிஸ்டேஸ்டே வருதில்லை, அத பண்ணலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. உனக்கு அது எப்படியோ எனக்கு இது இப்படி என்று சொன்னால்தான் அவனுக்கு புரியும். அதற்காக சொன்னது. அதே போல சேகரன் சொல்றாரு, தவத்திலே சிறந்தவர்கள் நல்லுலகத்துக்கு செல்வது தவறாது, அது விரைந்து நிகழும். அதே போலவே இறைவனுடைய அடியார்களை அலைக்கழிப்பவர்கள் அதே வேகத்திலே நிரயம் என்றால் நரகத்திலே சென்று வீழ்வார்கள் என்று சொன்னார். இவ்வாறு உலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லோர் மெய்வாழ் உலகத்து விரைந்து அணைவார்களே போல், அதே போல அவ்வாறு அதே மாதிரியே கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை, வித்தியாசம் இல்லை. அரணார் அடியாரை அழைத்த தீயோனாகின்ற இந்த மன்னன் வெவ்வாய் நிறையத்திடை வீழ விரைந்து வீழ்ந்தான். நரகத்திலே வேகமாக போய் விழ வேண்டும் என்பதற்காக உடனே இறந்து போனானாம். அதாவது நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போய் மணிமந்திர ஔடதங்கள்லாம் கொடுத்து 4 நாள் கிடந்து சாகலையாம், பட்டுன்னு போனானா. ஏன்னா சீக்கிரமா நரகத்துக்கு போனோம் என்பதற்காக பட்டுன்னு போனா என்று சொன்னார். வெவ்வாய் நிறையத்து இடை வீழ விரைந்து வீழ்ந்தான் என்றால் இறந்தான் என்று சேக்கடாருடைய வாக்கிற்கு இணை எதுவுமே இல்லை. அந்த உட்கருத்தினை இங்கு நமக்கு காஞ்சி புராணம் விளக்குகின்றது அப்படின்னு பார்க்கணும் என்று இறைவன் கூறுகின்றார் திருமாலுக்கு என்பதனால அடியார்களுக்கு துன்பம் விளைவிப்பதற்கு கனவில் கூட நினைக்க கூடாது. சேரமான் பெருமாளுடைய பொன்வண்ண தந்தாதி அதுல சொல்றாரு, இந்த உலகத்துல சீரும் சிறப்புமோடு வாழ வேண்டும், மேலிருக்கின்ற விண்ணிலே இருக்கின்ற நல்ல உலகங்களா செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய கோயிலை சுற்றி வாருங்கள், சிவ புண்ணியங்களை செய்யுங்கள் அப்படின்னார். இல்ல நான் நரகத்துக்கு போனோம், ரொம்ப ஈஸியா அது. நரகத்துக்கு போனோம்னா இறைவனடியார்களுக்கு சிறு சிறு துன்பங்களை கொடுங்கள், ஈஸியா நரகத்துக்கு போனா என்று பொன்வட்ட தந்தையில ஒரு பாடலிலே சேரமானம் எழுதியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இறைவன் இந்த உண்மையை திருமாலுக்கு சொல்லிவிட்டு, அதனால ஒன்றை புரிந்து கொள், மிருகமுடைய சாபத்தின்படி நீ பிறக்க வேண்டும், அதுல எந்த விதமான டிஸ்கவுண்டும் கிடையாது. ஆனால் நீ செய்த சிவபூஜை வீணாகாது, பல ஆண்டுகள் பேரன்போடு நீ செய்திருக்கின்ற சிவபூஜைக்கு அதனால நான் அந்த பிறந்தாலும் 10 முறை பிறக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த பிறவியிலே 5 முறை என்னுடைய அருளுக்கு நீ பாத்திரமாவாய், 5 முறை என்னுடைய தண்டனைக்கு பாத்திரமாவாய். அந்த 10 பிறவிகளும் உலகிற்கு நன்மையாக விளையும். இப்ப பிறந்து ஒருவன் மீண்டும் பாவத்தை செய்தான் என்று சொன்னால் அந்த பிறவியினுடைய பயனை அவன் பெறமாட்டான். ஆனால் நீ 10 முறை பிறந்தாலும் பிறவி பயனை பெறுவாய். அதாவது நீ பிறந்த பிறவிலே உலகிற்கு நன்மை புரிவாய் என்பதனால அந்த பிறவிகளினாலேயே உலகம் உன்னை தொழும். அதான் தேசனை தேசங்கள் தொழநின்ற திருமாலால் பூசனை என்று அப்பருமான் இதே கட்சி மாநகர அந்த காந்தாரப்பன் பதிகத்துல சொல்லியிருக்கிறார். ஒளி மிகுந்தவன் ஏகம்ப பெருமான் உலகங்கள் எல்லாம் எந்த திருமாலை வழிபடுகின்றனவோ அந்த திருமாலால் வழிபடப்படுகின்றவன் இந்த பெருமான் என்று கூறுகின்றார். ஆகவே உலகங்கள் திருமாலை வழிபடுவதற்கு காரணம் அவர் பிருகுமனியுடைய சாபத்தினால் எடுத்த பிறவிகளே காரணம்.
என்பதனால இந்த பிறவிகளினால் உனக்கு புகழ் விளையும் என்று பெருமான் ஒரு கேரண்டி, ஒரு அபயம், ஒரு பாதுகாவல் கொடுத்து திருமாலுக்கு அருள் செய்கின்றார். பெருகும் அன்பினால் எம்மை நீ வழிபடும் பெற்றால் இருமைசால் முனி சபித்திடும் ஐயிரு பிறப்பும் திரிபுராது உலகினுக்கு உபகாரமாம் தெளினி அருளும் ஐந்தினில் தண்டமும் புரிகேம். நீ மிகுந்த அன்போடு எம்மை வழிபட்டாய் என்ற காரணத்தினால, இருமை என்றால் பெருமை என்று நான் சொல்லியிருக்கேன். இருமை, மும்மை என்ற சொற்கள்லாம் பெருமை என்ற பொருளை கொண்டவை. பெருமை மிகுந்த அந்த பிருகுமுனிவர் சாபத்தினாலே உனக்கு வருகின்ற ஐயிரு பிறப்பு, ஈரைந்து பிறப்பு, அந்த 10 பிறவிகளிலும் உலகுக்கு நிச்சயமாக நன்மைதான் விளையும். திரிபுராது என்றால் தப்பாமல் நீ பிறந்து உலகிற்கு துன்பம் செய்தாய் என்பது இருக்காது. உன்னுடைய தச அவதாரத்திலும் நீ உலகிற்கு இன்பம்தான் செய்வாய், நன்மைதான் புரிவாய். பிறந்து மீண்டும் ஒரு பாவத்தை செய்து கெடுதலை செய்தால் அது பிறவி சுழலிலே சிக்கும் வண்ணம் ஆகும். நீ அவ்வாறு சிக்க மாட்டாய். நீ பிறந்து உலகிற்கு நன்மை புரிவாய், உலகிற்கு உபகாரமாக உன்னுடைய பிறவிகள் அமையும். இதனை நீ புரிந்து கொள் என்பதனால பிறப்பதினால் நமக்கு ஒரு இழிவு என்று எண்ண வேண்டாம் என்று கூறுகின்றார். பொதுவாக பிறவியால் வருவன கேடுள என்று சொன்னாலும் பெருமானால் அருளப்படுவதும் பெருமானால் தண்டிக்கப்படுகின்ற ஒரு உத்தரவாதம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பிறவி என்பது நமக்கு இன்பம் தருவதாகும். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பம் என்று உணர்கின்ற நிலை அடியார்களுக்கு உண்டு. பொதுவாக பிறவியால் வருவன கேடுள என்பது எல்லோருக்கும் பொருந்தும் என்றாலும் அந்த விதிக்கு விலக்கும் உண்டு. ஒரு சிலருக்கு பிறப்பு என்பது இன்பத்தை தரும். இப்பொழுது மனுவேந்தனுடைய மகன் பூமியிலே பிறந்து சிறு வயதிலேயே சிவபக்தியோடு எல்லா கலைகளையும் ஓதி ஒரு முழு நிலவை போல வளர்ந்தானா. அதுக்கு சேக்கிழார் கூறுகின்றார், பூமியிலே பிறப்பது என்பது ஒரு சிறப்பு தான் என்பதை காட்டும் வண்ணம் மண்ணிலே பிறக்கின்ற பிறப்பும் அந்த திருவாரூரிலே பிறந்து பெருமானுக்கு அடிமைப்படுகின்ற பிறப்பாக இருந்தது என்று சொன்னால் பூமியிலே பிறப்பது குற்றமாகாது என்று சேக்கிழார் திருவாக்கினாலேயே அந்த திருநகர சிறப்பு என்ற படத்தில் கூறுகின்றார். என்பதனால பெருமான் திருமாலுக்கு ஒரு அபயம் தருகின்றார். பிறப்பதற்கு பயப்படாத, என்னை பூசிக்கின்ற பிறப்புகளாக அவை அமையும். உனக்கு நான் 5 பிறப்புகளிலே ஒருத்தலை செய்வேன், தண்டத்தை செய்வேன். அந்த தண்டமும் எவ்வாறு அமையும்னு கேட்டா, அந்த உடம்பிலே பிறப்பதனால மையல் மானுடமாய் மயங்குவது ஏற்படும், மண்ணிலே மயங்கி கிடக்கின்ற நிலை ஏற்படும். அப்பொழுது அந்த பிறப்பின் பயன் நிறைவேறிய பிறகும் நீ அந்த உடலை விட்டு வெளிக்கிளம்ப இசைய மாட்டாய். அப்பொழுது நம்முடைய சூலத்தினாலே அந்த உடம்பை பேதித்து உன்னுடைய உயிரை நான் வைகுந்தத்திற்கு அனுப்புவேன். அதுதான் தண்டனை. அப்பொழுது பெருமானே நிகிரகம் பண்றார். மீனாக பிறந்த, வராகமாக பிறந்த, ஆமையாக பிறந்த அந்த திருமால் அந்த பிறவிகள் எல்லாம் பெருமான் அந்தந்த உடம்பில் இருந்து திருமாலுடைய உயிரை பிரிக்கின்றான். அதான் நிகிரகம். ராமனாக பிறந்த, கண்ணனாக பிறந்த, பரசுராமனாக பிறந்த இந்த பிறவிகள் எல்லாம் பெருமான் என்ன செய்கின்றான்? தன்னை அவன் உணர்ந்து வழிபடவும் நிரம்ப வரங்களை தருகின்றான். ராமபிரானுக்கு அந்த ராவணனை கொண்ட பிரம்மதி தோஷத்தை போக்கி அவருக்கு மீண்டும் அந்த ஆட்சியை தருகின்றான், அயோத்தி ஆட்சியை தருகின்றான். பெருமான் கொடுத்த ஆட்சி தான் ராமபிரானுக்கு அயோத்தியிலே ஆட்சி. அதுபோல கண்ணபிரானுக்கு பெருமான் நிரம்ப குழந்தைகளை தருகின்றான், சிவஞானத்தை தருகின்றான் என்ற உபமன்யு முனிவரை கொண்டு சிவதீட்சையை தருகின்றான் என்றெல்லாம் பார்க்கிறோம். என்பதனால நீ எடுக்கின்ற பிறவிகளிலே சிவ சம்பந்தம் உண்டு என்று சாமி அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தார். 5 அருளும் 5 தண்டமும் புரிகேம் என்று சொன்ன உடனே திருமாலுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப பிருகுமுனிவர் எனக்கு சாபம் கொடுத்தார் நான் நினைக்கவே இல்லை பெருமானே, அவர் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். நான் வைகுண்டத்திலே இருந்தேன்னா எனக்கு நல்ல புத்தி இருக்கும்போது நான் கைலாயத்துல உங்களை கியூல நின்று பார்ப்பேன். அப்படி இல்லாம மண்ணிலே பிறப்பதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய சம்பந்தம் எனக்கு அந்த பிறவி முழுவதும் இருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது அது எனக்கு வரம் தான் என்று திருமால் மனம் மகிழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். என்று வாய்மலர்ந்தருளும் நெடியவன் இறைஞ்சி நன்றும் உய்ந்தனன். நன்று பெரிதாகும் என்பது தொல்காப்பிய சூத்திரம். நன்றும் உய்ந்தனன்னா
மிகவும் உய்ந்தேன், பெரும் பேறு பெற்றேன். I am very much blessed. I am not blessed a little. I am blessed more than enough. நன்றும் உய்ந்தனன், பெரிய பாக்கியம் எனக்கு. அடியனேன் ஞானத்தின் நீயே சென்று தண்டமும் அருளும் மற்றியான் பெறச் செய்யின். இந்த பூமியிலே நீயே வந்து அனுகிரகம் செய்வாய், நீயே வந்து நிகிரகம் செய்வாய். சாதாரணமா பூமியில பிறக்கிற உயிர்களுக்கு உடம்பிலிருந்து உயிரை பிரிப்பவன் யாரு? கூற்றுவன். ஆனால் அந்த மீனாக, வராகமாக, ஆமையாக பிறந்த, நரசிங்கமாக பிறந்த திருமாலுக்கு கூற்றுவன் வந்து உடம்பிலிருந்து உயிரை பிரிக்கல. இறைவனே வந்து சூலத்தினாலே உடம்பிலிருந்து உயிரை பிரித்தான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். திருவிக்கிரமன், அந்த திருவிக்கிரமனுடைய நெஞ்சிலே வடுக பைரவர் தட்டி உயிரை பிரித்தார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இதெல்லாம் அந்த 5 பிறவிகள். அப்ப இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதனால சந்தோஷப்பட்டார் திருமால். நீயே ஞானத்தின் நீயே சென்று தண்டமும் அருளுமற்றியான் பெறச் செய்யின் மன்ற இப்பெரும் பெற்றெனும் பேரு மற்றுள்ளதோ. இந்த பெரிய பாக்கியத்தை விட இன்னொரு பெரிய பாக்கியம்ங்கிறது உண்டா? பிருகுமுனிவர் சாபம் தரல, வரம் தந்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது என்று திருமால் உணர்ந்தார். இன்னும் ஒரு வரம் வேண்டுவல். ஆனா இன்னும் ஒரு வரம் வேணும். என்ன வரம் அப்படின்னு கேட்டா, நானா கேட்கிறது என்ன வரம் அப்படின்னா, எளியனேற்கு உன்பால் மண்ணும் மேதகும் உழுவல் அன்பருளுதி அருள்மதி வல்லால். கேட்ட வரங்களெல்லாம் தருகின்ற வள்ளலே, பின்னை என்னார் பெருமானடிகளே என்பது அப்பர் பெருமானுடைய திரு கடவுர் மயான தேவார். சாமிகிட்ட கேட்டோம்னா நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டாராம், இன்னைக்கே டன் அப்படின்றவர். அது போல வாய திறந்து கேட்காட்டா கூட அடியார்களுக்கு தருவார். மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே. நம்முடைய மானக்கஞ்சாரருடைய கருத்தினை இறைவன் முடித்தான். அவர் வாயை விட்டு எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கல, மனசால நினைச்சாராம். கல்யாணம் பண்ணி வச்ச சாமிக்கு தொடர்ந்து என்ன செய்யணும்னு தெரியாதா? சாமிகிட்ட போய் நம்ம வாயை திறந்து சொன்னா அது அபச்சாரம் இல்லையா? எல்லாம் இந்த பெருமானுக்கு நாம உணர்த்துவது அப்படின்னு நினைச்ச உடனே சாமி என்ன பண்ணார்? இப்பிறவி கொடுஞ்சூழல் நீந்துவதற்கு உரிய ஒரு பெண்மகவை கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். அதே போல வேண்டுவார் வேண்டுவதே ஈவான், எதை கேட்டாலும் கொடுக்கிறவர். ஆகவே அவருக்கு வள்ளல் என்று பெயர். அந்த அவர்தான் உண்மையான வள்ளல். அந்த வள்ளல் தன்மை சிறிது சிறிது பூமியில யார் யார்கிட்ட இருக்கோ அந்த பெருமானுடைய சார்பினாலே இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் வள்ளல் என்று கூறப்படுவார்கள். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவரை வள்ளல் என்று கூறுகின்றார்கள், மானக்கஞ்சாரரை வள்ளல் என்று கூறுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது திருமால் என்ன கேட்கிறார்னா, எனக்கு உன்னிடத்திலே உழுவல் அன்பு வேண்டும். அது என்ன உழுவல் அன்பு? சாதாரண அன்பிற்கும் அந்த உழுவல் அன்பிற்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, பிறவிதோறும் இந்த அன்பு தொடரும் என்றால் அது உழுவல் அன்பு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு நமக்கு இந்த பிறவி, இந்த அச்சு மாறினால் இந்த உயிர் வேறு எந்த அச்சிலே சென்று பிறவி எடுக்கும்னு தெரியாது. உயிர்கள் அச்சு மாறியே பிறக்கும் என்று ஒரு சூழ்நிலை இருக்கு திருஞான போதத்துக்கு. அதை ஏற்பாடும் உண்டு, மறுப்பாடும் உண்டு. ஆனா பெரும்பான்மை அதுதான் சரி. என்ன காரணம்னா பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு பட்டினத்திரிகள். காத்துல பறக்கிற ஒரு பனையோலை மென்மையான வெயிட் கொண்டது, அது கிழக்க பறக்கிறது. காத்து நின்னா எந்த இடத்துல இறங்கும்னு சொல்ல முடியுமா? கோபுரத்தை தான் இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல குப்பையில தான் இறங்கும்னு சொல்ல முடியாது, எங்க வேணா இறங்கலாம். அதே போல உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் அது எந்த பிரிவு வேண்டாலும் எடுக்கலாம் என்பது திருவாசகம் சொல்லப்பட்டிருக்கு. கரங்கோலை பொல்வதோர் காயப்பிறப்பு. கரங்கோலை என்றால் காற்றிலே அழைக்கப்படுகின்ற இந்த காற்றாடியாகின்ற பனையோலை. அதை போல இந்த காயத்திலே பிறப்பு. ஆகவே அடுத்த காயம் எந்த யோனி என்று தெரியாது என்பதனால எடுக்கின்ற பிறவிதோறும் பெருமாண்டத்திலே அன்பு தொடரும் என்றால் அதற்கு உழுவல் அன்புன்னு பேர். அன்பிலே தடையில்லை, உடம்பு எப்படியோ மாறி அமைந்தாலும் அந்த அன்பினைத்தான் அப்பர் பெருமான் கேட்கின்றார். ஒரு திருவருத்தில் என்ன சொன்னார்? பெருமானே இன்னைக்கு ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது பெருமானே. நேற்று வரையிலும் இன்னி வரையிலும் தெரியுது, நேற்றுக்கு பண்ண தப்பு தெரியுது, அது திரும்ப பண்ண போறது இல்லை. இன்னைக்கு பண்ணுகின்ற ரைட்டு தெரியுது, ஆனா நாளைக்கு என்னன்னு தெரியல. நாளைக்குன்னா என்ன? இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரியும் இல்லையா? பிரிந்து நான் மீண்டும் வந்து பிறப்பேன்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, பெருமானுக்கு தான் செய்கின்ற தொண்டினாலே பெருமான் தனக்கு வீடு பேர் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது.
நான் ரொம்ப தொண்டு செஞ்சிருக்கேன், எனக்கு வீடு பேர் தள்ளி அழிக்க வேண்டும் அப்படின்னு பெருமான்கிட்ட விண்ணப்பிப்பது கூட பெருமானை கட்டுப்படுத்துவதாகும். வீடு பேற்றுக்கு உரிய உயிர் என்றால் அவன் அழிக்கப் போகின்றான். நமக்கு தெரியுது நம்முடைய லட்சணம். வீடு பேற்றுக்கு உரியவனா இருக்கின்ற உயிருக்கு தான் வீடு பேற்றுக்கு உரியவன் என்ற எண்ணமே இருக்காதாம் உண்மையில. அப்ப அன்பு கொண்ட உயிருக்கு தான் அன்பு செய்யவில்லை என்றே தோன்றுமா. அது திருவாசகம் சொல்லுது என்பதனால அப்பர் சொல்றாரு, நான் மீண்டும் வந்து பிறப்பேன்னு சொல்லிட்டாரு. அத நான் நம்பல, ஆனா அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நான் மீண்டும் வந்து பிறப்பேன். ஆனா நான் பிறப்பது உறுதி பெருமானே, ஆனால் பிறந்த பிறகு உன்னை நினைப்பது உறுதி இல்லை. மரப்பன்களோ என்று என் உள்ளம் மருகிடுமே. பெருமானே, இத்தனை நாள் நினைந்த பெருமானை செத்து போய் மீண்டும் பிறப்பதனால அடுத்த பிறவில மறந்து பிறப்பேனோ அப்படின்னு நினைச்சாலே அடிவயிறு கலங்குது அப்படின்னு சொல்றார். அப்படி இல்லாமல் 1000 பிறவி எடுக்கலாம், மனித பிறவிதான் இருக்கணுங்கிறது இல்ல, புழுவா கூட பிறக்கலாம். ஆனால் உன் அடி மறவாது இருப்பேன் என்று சொல்லிவிட்டால் ஐ ஆம் ரெடி அப்படிங்கிறார். என்ன? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். நீ புழுவாய் பிறப்பாய், ஓகே, ஆனா உன் அடி மறவாது இருக்கின்றேன் அப்படிங்கிற கேரண்டியை கொடுத்துரு. புழுவா பிறக்கிறேன், பூச்சியா பிறக்கிறேன், எதுவா பிறக்கிறேன் அப்படிங்கிறார் என்பதனால உழுவல் அன்பு கேட்கின்றார். என் அன்பு மாறக்கூடாது, எத்துணை பிறவி எடுத்தாலும் உன்னுடைய திருவிடையை மறவாது தலைவன் நீ என்று உணர்ந்து அடிமை நான் என்று உணர்ந்து இடைவிடாத அன்பு செய்ய வேண்டும். அதான் உழுவல் அன்பு. பிறவிதோறும் வருகின்ற நட்பிற்கு உழுவல் நட்பு என்று பெயர் உண்டு. பெருமான் நமக்கு பாடியதாக கிட்டியிருக்கின்ற பாடல்கள் 2. ஒன்று திருமுறையிலே இருக்கின்றது, சேரமானுக்கு அளித்த திருமுகம். அது 11ஆம் திருமுறை முதல் பாடலா இருக்கு. இன்னொன்று அந்த குறுந்தொகை, அதனுடைய கடல் வாழ்த்து பாடலா இருக்கு. அதுல ஒரு பாடலா இருக்கு. தர்மிக்காக பெருமான் எழுதி கொடுத்த ஒரு சிறிய ஆசிரியப்பா. அதுல பயிலேது கிழியே நட்பின் மயிலிகள் செறியிற்று அறிவை கூந்தலின் அறியவும் உழுவோ நீ அறியும் பூவே என்று பாடல். இந்த பெண் இந்த பிறவியிலே மட்டும் எனக்கு மனைவி நினைக்காத வண்டே, எனக்கு எல்லா பிறவிகளிலும் இவளே மனைவியாக தொடர்ந்து வருகின்றாள். அதுதான் உழுவல் என்று சொல்லப்படுவது. எத்துணை பிறவி எடுத்தாலும் இவன்தான் கணவன் என்ற அறிவு ஒரு பெண்ணுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த பெண் கணவன் என்ன சொல்கின்றானோ அதை செய்வதிலே சிறிதும் அவளுக்கு அச்சம் விளையாது. அதுதான் தேற்றம் மருவிய தெய்வ கற்பு என்பதனால இயற்பகை நாயனாருடைய மனைவி இந்த பிறவில தான் நாயனாருக்கு மனைவி நினைக்காதீங்க. அவர்கள் நாயனாருக்கு பிறவிதோறும் மனைவியாக இருந்தவர்கள். இது அவர்களுக்கு இறுதி பிறவி என்று பார்க்கின்றோம். அதனால்தான் அவர்களால செய்ய முடிந்தது. சாதாரணமா இன்னைக்குதான் பழகுறாங்க நாயனார்னு சொன்னா அவங்களுக்கு செய்ய முடியாது. அவங்க நாயனாரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? என்னுடைய கணவரை பத்தி எனக்கு தெரியும், 1000 பேர் வந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார்னு சொல்றாங்க. இறைவனே அஞ்ச வேண்டா, இயற்பகை வெல்லும்னு சொல்றாங்க. இப்படியே நாயனாரை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? பிறவிதோறும் பழகி இருக்கிறார் அர்த்தம். அப்படிப்பட்ட அன்பினை இப்ப திருமால் கேட்கிறார். நான் நிறைய பிறவி எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க பெருமானே, ஆனால் எனக்கு அந்த அன்பு தொடர வேண்டும், அது கண்டினியூஸா இருக்கணும். அந்த உழுவல் அன்பினை நான் பெற வேண்டும். அதைத்தான் வழியடிமை பண்பு என்பது கூறுவார்கள். வழியடிமையை 2ஆக கூறுவார்கள். அதுல இது முதன்மையானது. பிறக்கின்ற உயிர் பிறக்குந்தோறும் பெருமானை மறக்காது இருப்பது என்பது ஒரு வழியடிமை பண்பு. இன்னொரு விதமான வழியடிமை பண்பு என்னன்னு கேட்டா, நம்முடைய தாய் தந்தையர் அவர்களுடைய மரபினர் 2 பக்கத்திலும் எல்லோருமே பெருமானுடைய அடியார்கள், அப்படிப்பட்ட குலத்திலே பிறப்பது என்பது ஒரு வழியடிமை பண்பு. 2 விதத்திலும் நம்பியாரூரர் பெருமானுக்கு வழியடியார். சென்ற பிறப்பிலும் பெருமானுக்கு தொண்டர், அவர் பிறந்த குலமும் பெருமானை மறவாத குலம் என்று பார்க்கின்றோம். அதே போலதான் 4வருமே என்பதனால அவர்களுடைய வழியடிமை பண்பு தான் சாலச் சிறந்த வழியடிமை பண்பு. அதனால்தான் அவர்களை சமய ஆச்சாரியர்கள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆச்சாரியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழியடிமை பண்பினை, அந்த உழுவல் அன்பினைத்தான் நாம கடவுள்கிட்ட வேண்ட வேண்டுமே அல்லாமல் பெருமாட்ட திருவடியை கூட வேண்டக்கூடாது. இனிமே பிறக்கக்கூடாது அப்படின்னு வேண்டக்கூடாது. நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கேம் பரம்பரனே என்று திருவாசகம் சொல்லுது. பெருமானே உனக்கு தொண்டு செய்கின்ற பிறவியையே கொடு என்று கேட்கின்றார். அப்படித்தான் இங்க திருமால் கேட்கின்றார்.
பன்னும் இவ்வரிசாப வெம்பயன் தவிர இலிங்கம் தன்னில் என்றும் நீ அமர்ந்தருள் என்றனும் தலைவன். அதோடு கூட இந்த அரிசாப பயம் தீர்த்த இந்த லிங்கம் இருக்கின்றது, இந்த ஆசிரமத்திலே யான் உன்னை எழுந்தருளிவித்து பூஜை செய்து வந்த இந்த லிங்கம், இந்த லிங்கத்திலே நீ சாநித்தியத்தோடு இருக்கணும். எனக்காக வந்தாய், எனக்கு வரமளித்து விட்டாய், என் பூஜை முடிவுற்றது என்பதனால நீ வெக்கேட் பண்ணிடக்கூடாது இந்த லிங்கத்தை. பின்னால் நெடுங்காலம் வந்து உன்னை வழிபடுகின்ற எல்லா உயிர்களுக்கும் நீ முக்தி பெற்று அருள்வதற்காக இந்த லிங்கத்திலே நித்தியமாக வாசம் செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு வரத்தையும் திருமால் கெட்டு பெற்றுக் கொள்கின்றார். வேட்டையாவையும் வழங்கினன் உவகை மீதூர்ந்து பாட்டளி குலம் விருந்தையர் பசுந்துழாய் மார்பன் தோட்டலர்கரங் குவித்தது நிற்பமுச்சுடராம் நாட்டம் ஒன்றுடை நாயகன் இலிங்கத்தின் மறைந்தான். சாமி என்ன பண்ணாரு, கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். என்ன காரணம்னா, பிருகுமுனியுடைய சாபத்திலிருந்து விடுதலை கேட்டார். அதுக்குதான் சாமி முடியாதுன்னு சொன்னார். அது இப்படித்தான் ஆகும், அது சட்டம் அப்படிதான். அடியாருக்கு தீங்கு செய்தால் அந்த துன்பத்தை நுகர்ந்தே தீர வேண்டும், அதற்குரிய பயன். மற்றபடி நீ என்ன கேட்டாலும் ஓகே, அதை பத்தி எல்லாம் எனக்கு நீ என்ன கேட்டாலும் என்னால தர முடியாதுங்கிறதே கிடையாது என்பதனால எளிமையா முடிச்சுட்டார் புராணக்காரர். வேட்டையாவையும் தந்தனர், கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார் சாமி. கொடுத்துட்டு அதனால மிகவும் மனம் மகிழ்ந்த திருமால் அவர் பாடுகின்ற தன்மை கொண்ட வண்டுகள் புதிய தேனை உண்கின்ற அந்த புதிய துளசி மாலையை அணிந்திருக்கின்ற மார்பினை கொண்ட திருமால் அவர் வணங்கி கொண்டே இருக்க 3 சுடர்களையே கண்களாக கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் லிங்கத்திற்குள்ளே சென்று மறைந்து போனான். சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய முச்சுடர்களையே தன்னுடைய 3 கண்களாக கொண்டிருக்கின்ற பெருமான், பெருமானுடைய வலதுகண் சூரியன் என்றும் இடதுகண் சந்திரன் என்றும் நெற்றிகண் நெருப்பு என்றும் சொல்லப்படுகின்றது. இதுல ஒரு சந்தேகம் வரும். இப்ப நம்ம கண்ணால் பார்க்கின்ற சூரியன், அந்த சூரியன் தான் வலதுகண்ணா? விண்ணிலே பார்க்கின்ற அந்த சந்திரன் அதுதான் இடதுகண்ணா? நம்ம வீட்டிலே நம்ம பற்ற வைக்கின்றோமே நெருப்பு, அந்த நெருப்பு தான் நெற்றிக்கண்ணா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. சூரியர்கள் அநேகர்கள் இருக்கின்றார்கள், எண்ணில் கோடி சூரியர்கள். அதே போல அவர்களை சுற்றி வருகின்ற திங்களுக்கும் அதை விட பல கோடி திங்கள்கள். நெருப்பு என்பது ஆங்காங்கு பற்ற வைக்கப்படுகின்ற எல்லா நெருப்புகள், அவையே எண்ணில்லாதவை. இத்துணைக்கும் பிறப்பிடமாக இருக்கின்ற தன்மை கொண்டது அந்த கண்கள். உலகிலே காணப்படுகின்ற அத்துணை சூரியர்களுக்கும் பிறப்பிடம் வலதுகண், உலகத்திலே காணப்படுகின்ற அத்துணை சந்திரர்களுக்கும் பிறப்பிடம் இடதுகண், உலகத்திலே இருக்கின்ற எல்லா வகை நெருப்புகளுக்கும் உறைவிடம் அந்த நெற்றிக்கண் என்பதனால வலதுகண் சூரியன் என்றும் இடதுகண் சந்திரன் என்றும் நெற்றிக்கண் நெருப்பு என்றும் சொல்லப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 3 சுடர்களை கண்களாக கொண்டிருக்கின்ற கடவுள் திருமாலுக்கு வேண்டிய வரங்களை அளித்து அந்த திருமால் கையெடுத்து கூப்பிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த லிங்கத்திலே சென்று ஒடுங்கினான். அடுத்தது அந்த அரிசாப பயம் தீர்த்த லிங்க பெருமானுக்கு அருகிலேயே 3 லிங்கங்களை கூறுகின்றார். அருகருகிலே இருக்கின்ற லிங்கங்கள் என்பதனால இந்த படலத்திலே அவற்றை வைத்து புராணக்காரர் கூறுகின்றார். அவற்றின் பயனையும் நமக்கு அறிவிக்கின்றார். அதுல திரிகால ஞானேசம், திரிகாலம் என்றால் முக்காலம், ஞானம் என்றால் அறிவு. முக்காலத்தை பற்றிய அறிவு. இப்ப தற்காலத்தை பற்றிய அறிவே நமக்கு இருக்கிறது இல்ல. அப்ப கடந்த காலத்தினை பற்றிய அறிவு மறதியினாலே அழிந்து விடுகின்றது. வருங்காலத்தை பற்றி அறிவதற்கு சிறிதாவது தவம் வேண்டும், அது நமக்கு இல்லை. நாம இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் வாழ்க்கை நடத்துகின்றோம் என்பதனால முக்காலத்தை அறிகின்ற அறிவுனா என்ன என்பதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கான அறிவே நமக்கு கிடையாது. முக்காலத்தையும் தெளிவாக அறிகின்ற அறிவு ஒரு சிலருக்கு பழங்காலத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட அறிவு உண்டு என்பதை அறிவதற்கான அறிவே நமக்கு கிடையாது. அதாவது we cannot even understand it. அப்படி ஒரு அறிவு இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அறிவினை விரும்பிய முனிவர்கள் திரிகால ஞானேசர் என்ற கடவுளை வழிபட்ட அந்த அறிவினை பெற்றார்கள். அந்த பெருமான் எங்க இருக்கின்றான்னு கேட்டா, இந்த அரிசாப பயம் தீர்த்த பெருமான் அந்த பெருமானுடைய கிழக்கிலே இருக்கின்றான் என்று பாடல் கூறுகின்றது. அணைய சூழலின், அந்த சூழல்னா அந்த சுற்றுப்புறம். குணாது, குணாது என்றால் கிழக்கிலே, குணம் என்ற சொல்லுக்கு கிழக்குன்னு பேரு. குணாது என்றால் கிழக்கில் அப்படின்னு அர்த்தம். கிழக்கிலே முக்காலமும் அறிவான் முனிவர் சிற்சிலர் எய்தி முன் இலிங்கம் ஒன்றிருத்தி இனிய பூசனை ஏற்றிட அவர் கதியிந்தார்
கனியும் அன்பரு கருளுமுக்கால ஞானேசம். திரிகால ஞானேசம் என்ற தலம் எங்க இருக்கின்றதுன்னு கேட்டா, இந்த அரிசாபயம் தீர்த்த பெருமானுடைய தலத்திற்கு கிழக்கிலே முக்காலங்களும் அறிய வேண்டும் என்ற ஆசையினாலே சில முனிவர்கள் அந்த இடத்திற்கு வந்து தாங்கள் ஒரு இலிங்கத்தினை நிறுவி, இதெல்லாம் ரிஷி பிரதிஷ்டிதமான லிங்கம், ஏகம்பநாதர் சுயம்பு லிங்கம். இந்த லிங்கங்கள்லாம் இப்ப திருமால் பிரதிஷ்டை பண்ணது தேவலிங்கம், இவர்கள் பிரதிஷ்டை பண்ணது ரிஷிலிங்கம் என்று பார்க்கின்றோம். டெல்லியிலே அருமையான ரிஷிலிங்கம் இருக்கு. எதுன்னு கேட்டா, அந்த இளமையாக்கினார் கோயிலில் இருக்கின்ற வியாகரபாதர் பிரதிஷ்டை பண்ணின லிங்கம். அது 63 இருவருக்கு முக்தி அளித்த லிங்கம். எது? அந்த யவனேஸ்வர லிங்கம் அப்படின்னு பாக்குறோம். அது போல இந்த திரிகால ஞானேசம் என்ற லிங்கத்தை நிறுவி அவர்கள் இனிமையான பூசணைகளை செய்ய, அவர்களுக்கு அது ஈந்தார் என்றால் அவர்களுக்கு அது கொடுத்தார். கொடுத்தார் என்று வினைமுற்றாக கொள்ளலாம். கொடுத்தாராகிய அந்த பெருமான், ஈந்தாராகிய அந்த பெருமான் வினையார் நம்பிராக கொள்ளலாம். அந்த பெருமான் இருப்பது என்பது கனியும் அன்பருக்கு அருளும் என்றால், உள்ளம் நெகிழ்ந்து பூசிக்கின்ற அன்பர்களுக்கு அருள்கின்ற, கல்லஞ்சம் கொண்டு கடமையாக பூசிக்கப்படுவது இறைவன் அருள மாட்டான். அப்ப நைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் என்பதனால உள்ளம் உருகின்ற அடியார்களுக்கு மீண்டும் அந்த உள்ளமானது தொடர்ந்து உருகும் வண்ணம் அந்த அன்பினை தருவான் என்பதனால கனிந்த அருள் கொண்ட, கனிந்த அன்பு செய்கின்ற அடியார்களுக்கு அருள் செய்கின்ற முக்கால ஞானேசம் என்ற தலம், திரிகால ஞானேசம் என்ற தலம் எங்கு அமைந்திருக்குன்னு கேட்டா, அணைய சூழலின் குணாது என்று முடிக்க வேண்டும். பூட்டுவில் பொருட்கோன்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லில கீழே இருக்கிற நான் அதை மேல கொண்டு பூட்டுவதை போல முக்கால ஞானேசம் என்ற தலம், அதை கொண்டு எங்க சேர்க்கணும்? பாடல் ஆரம்பத்துல போய் சேர்க்கணும். நானே எடுத்து வில்லில சேர்க்கிற மாதிரி அணைய சூழலின் குணாது. இந்த அரிசாப பயம் தீர்த்த லிங்கத்திற்கு கிழக்கில இருப்பது எதுன்னு கேட்டா, முக்கால ஞானேசம் என்ற லிங்கம். அந்த லிங்கம் யாருடைய லிங்கம் என்று கேட்டால், அவருக்கு அது ஈந்தார் லிங்கம். ஈந்தார் என்பது விளையாணையும் பெயர். அப்ப அந்த திரிகால ஞான பெருமானுடைய லிங்கம் அந்த திரிகால ஞானேசம் என்று சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் தமிழ நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். மதங்கேசம் அபிராமேசம் என்று 2 லிங்கங்கள் அருகருகிலேயே இருக்கின்றன. விதந்த மற்றிதன் வடக்கது வெம்புலன் அடங்க மதங்க மாமுனிய அருச்சனை புரி மதங்கேசம். விதந்த என்றால் மேற்சொன்ன, சிறப்பாக சொன்ன அர்த்தம். திரிகால ஞானேசனுடைய சிறப்பினை சிறப்பா சொல்லிட்டார். சிறப்பாக சொல்லப்பட்ட ஸ்பெஷல் மென்ஷன் கொண்ட அந்த திரிகால ஞானேசத்திற்கு வடக்கிலே இருப்பது வெம்புலன் என்று சொன்னால், அடக்கதற்கு அருமைப்பாடு கொண்ட காரணத்தினாலே வெம்மையான புலன் அல்லது வெம்மை என்பது விருப்பம், போதுமென எண்ணமே உண்டாகாது, இந்திரிய விஷயங்களை நுகர்வதில்லை என்பதனால ஆசையை அதிகரிக்கின்ற புலன்கள், அந்த புலன்களை அடக்குவதுதான் கஷ்டம். எப்படின்னா, வேகமா ஓடுற குதிரை, அந்த குதிரை வண்டியை நிறுத்துறது கஷ்டம். அதுபோல ஆசையை அதிகரிக்கின்ற புலன்கள் அடங்கும் வண்ணம் கடவுள் அருள் இல்லை என்றால் புலன்கள் அடங்க மாட்டா. இந்த உயிர்கள் தங்களுடைய முயற்சினாலே புலன்களை அடக்கிக் கொள்ள முடியாது. இதை சித்தாந்த வகுப்புல நம்ம தெளிவாக்கி கொள்ளலாம். அஞ்சும் அடக்கடக் என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கிய அமரரும் ஆங்கிலை என்பதனால கடவுள் அருளினால் மட்டும்தான் புலன்கள் அடங்கும். இதை எப்படின்னு சொன்னார் அப்புறமா, இந்த வேடன் என்பவன் என்ன பண்ணுவானா, மறைந்திருந்து புறாக்களை எய்வானாம். அந்த அப்படி கடவுள் மறைந்திருந்து இந்த பொறிகளை வென்று தருகின்றார் அப்படின்னு சொல்றார் ஒரு திருவிருத்தத்துல. அப்ப பெருமான் அந்த வேடனை போல நமக்கு அருள் செய்கின்றார். மதங்க மாமுனி இந்திரிய நிகரம் செய்வதற்காக பெருமானுடைய பெற்றார். அவர் தன்னுடைய பெயரினாலே நிறுவிய லிங்கம் மதங்கேசம் என்பது வடபால் இருக்கின்றது. அந்த மதங்கேசத்திற்கு மேற்கே இருப்பது அபிராமேசம் என்ற ஒரு லிங்கம். அந்த அபிராமேசம் என்ற லிங்கம் அது மீண்டும் திருமாலால் அது நிறுவப்பட்டது. எதற்குன்னு கேட்டா, திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி இடத்திலே சென்று பூமியை இறக்க போகின்றார், பிச்சை கேட்க போகின்றார். அதற்கு முன்னதாக பெருமான் இடத்துல, பெருமானே, அந்த மகாபலி எல்லா தேவர்களையும் வென்று பேராற்றல் இருக்கின்றான். நேரடியா அவன்கிட்ட சண்டை வந்ததுன்னா என்னால ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் தான் அவனை நான் வெல்ல வேண்டும். அவனை சென்று நான் சந்திக்கும் பொழுது எனக்கு வெற்றி கிட்டும் வண்ணம் நீர் அருள் செய்ய வேண்டும் என்று அந்த மாவலி செய்கின்ற யாகத்திற்கு வாமனனாக திருமால் செல்வதற்கு முன்பே வழிபடப்பட்டது அபிராமேசம். இப்பொழுது
மாபலியினுடைய அந்த வேள்வியிலே குரல் வடிவத்திலே சென்று அவனிடத்திலே நிலத்து 3 நிலம் பெற்று அளக்கும் பொழுது திருவிக்கிரம நெடுமாலாக வளர்ந்து அளந்து அவனை ஏமாற்றிய பாவம் தீர திருமால் ஆங்காங்கு பூசித்திருக்கின்றார். அது திருமானிகுழி, திருக்கண்ணார் கோயில் போன்ற இடங்களிலே. ஆனால் இங்கு சொல்லப்படுவது என்னன்னா, அந்த வேள்விக்கு செல்வதற்கு முன்பாகவே வெற்றி பெறுவதற்கு அருமைப்பாடு கொண்ட, வெல்லவே முடியாது அப்படிப்பட்ட மாவலியை ஏதோ ஒரு விதமாக நான் வென்றுவிட வேண்டும், அதற்கு நீ அருள் வேண்டும் என்று திருமால் இறைவனை வழிபட்ட இடம் அபிராமேசம் என்று சொல்லப்படுவது. அது இந்த மதங்கேசத்திற்கு மேற்கே இருக்கின்றது. அதன் குடக்கு, குடக்கு என்றால் மேற்கே. அபிராமேசம் அச்சுதன் குரலாய் சிதைந்து மாவலி தப பெற வழுத்திய வரைப்பு. தவ என்றால் அழிய அர்த்தம், கூறைய அல்லது அழிய. பெற என்றால் அவனை போராடி வெல்ல. பெறுதல் என்றால் சண்டையிட்டு அழித்தல். மகாபலியினுடைய ஆற்றல் குறையும்படி அவனோடு ஏதோ ஒரு விதத்திலே போரிட்டு அவனுடைய வலியை குறைப்பதற்காக இந்த பெருமானை வழிபட்டிருக்கின்றார். வழுத்திய வரைப்பு, வரைப்பு என்றால் இடம். பெருமானை திருமால் இவ்வாறு முன்னர் வழிபட்ட இடம் அபிராமேசம் என்று சொல்லப்படுவது. அடுத்தது அத்தளிக்குடபால் பாலது அன்று இமயவர் கடை போது அத்தி மேலெழும் வெண்கரிய அரிச்சனை ஆற்றி அத்திகட்கு அரசாகி விண் அரசினை தாங்க அத்தனார் அருள் பெறும் ஐராவதேச்சரமால். இந்த அபிராமேஸ்வரத்திற்கு மேற்கே, தொடர்ந்து மேற்கே உள்ளது எதுன்னு கேட்டா, தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடையும் பொழுது அத்தி என்றால் யானையும் குறிக்கும், கையுடையது என்பதனால. அத்தி என்றால் சமுத்திரத்தையும் குறிக்கும். அந்த அத்தி மேல் எழும் அத்தி, சமுத்திரத்தின் மீது எழுகின்ற வெண்கரி. பாதக்கடலை கடைந்த பொழுது முதலிலே நஞ்சு தோன்றியது. நஞ்சினை பெருமான் உண்டு அபயமளித்து விட்டார். தொடர்ந்து கடைந்த பொழுது பல பொருள்கள் தோன்றின அமுதத்தோடு கூட. இலக்குமி தோன்றினாள், வெள்ளை குதிரை தோன்றியது, வெள்ளை யானை தோன்றியது, நிலா தோன்றியது என்றெல்லாம் கூறுவார்கள். அதுல தோன்றிய வெண்கரி, இந்த ஐராவதமாகின்ற வெள்ளை யானை பெருமானை இந்த காஞ்சிபுரத்திற்கு வந்து தன் பெயரினாலே ஐராவதேஸ்வரம் என்ற ஒரு ஸ்தானத்தை நிறுவி அங்கு பெருமானை வழிபட்டு அது என்ன பண்ணதுன்னா, யானைகளுக்கெல்லாம் தலைவனாகின்ற அந்த வரத்தையும் இந்திரனை தாங்குகின்ற பாக்கியத்தையும் பெற்றது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி துவற்று தேத்துளி துருமலர் புதும்பர் சூழ் கிடந்த இவற்றுள் ஒன்றினில் எந்தை தாழ் வழிபட பெற்றோர் கவற்றும் வல்வினை பிறவிவித்தாய காமாதி அவற்றின் நீங்குபு மழுவலான் அடியினை சேர்வார். துவற்று என்றால் சிந்துகின்ற அர்த்தம். தேன் துளிகள் சிந்துகின்ற, துருமலர் என்றால் நெருங்கிய மலர்கள். அந்த மலர்கள் நெருங்கி இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற இந்த தலங்கள், அதாவது இப்பொழுது சொல்லப்பட்ட எல்லா தலங்களும் ஹரிசாப பயம் தீர்த்த அந்த ஈஸ்வரம், திரிகால ஞானேஸ்வரம், மதங்கேஸ்வரம், அபிராமேஸ்வரம், ஐராவதேஸ்வரம் ஆகின்ற 5 தலங்கள். இவர்களை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்ற, நெருங்கிய மலர்கள் பூத்து குலுங்குகின்ற சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. இந்த தலங்களிலே ஏதாவது ஒரு தலத்திலே பெருமானை வழிபட்டாலும் போதும். அப்படி வழிபட்டவர்கள் உடம்பிலே உயிரோடு பிறந்த எல்லா உயிர்களையும் அவருடைய வினை வாட்டும். அந்த வினை வாட்டுவதனால உள்ளத்திலே கவலை உண்டாகும். அதனால கவற்றுதல் என்றால் கவலை உண்டாகும் வண்ணம் வாட்டுதல். நெஞ்சம் உடைந்து போக வாட்டுகின்ற வல்வினையோடு கூடிய பிறவி துயர் நீங்குவதற்காக. அந்த பிறவிக்கு வித்தாய எது அப்படின்னா, மீண்டும் ஒருவன் எப்பொழுது பிறப்பான் என்று கேட்டால் 3 குற்றங்கள் புரிந்திருந்தால் பிறப்பான் என்று திருக்குறள் கூறுகின்றது. அவை என்னன்னு கேட்டா, காமம், வெகுளி, மயக்கம், ஆசை, சினம், திரிபு உணர்ச்சி. அந்த மீண்டும் பிறப்பதற்கு வித்து போன்று அமைகின்ற இந்த 3 குற்றங்கள், காமம், வெகுளி, மயக்கமாகின்ற அந்த குற்றங்களும் நீங்கி அந்த மழுவினை கையிலே தாக்குகின்ற பெருமானுடைய திருவடியிலே அன்பினை பெற்று அந்த திருவடியினை சேருவார்கள் என்று இதற்கான பலனாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதோடு இந்த படலம் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து வருகின்ற வகுப்பிலே இட்ட சித்தீஸ்வர படலத்தை தொடங்குவோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். சிவா, நன்றி சிவா. சரி சிவா. சிவா, நன்றி சிவா.